வெல்கம் டு அக்ஸரா டிஜிட்டல் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மேம்பாலம் ஃப்ளைஓவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா டிராஃபிக் குறைஞ்சதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓரளவுக்கு ஒரு 30% தான் இது டிராஃபிக்கை குறைச்சிருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பிலிப்பாளையத்துலேருந்து நேராக ஏறுற வண்டிகளும் சரி, கீழே போகிற வண்டிகளும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல தான் உங்களுக்கு வந்து சேருது. கோல்டு வின்ஸில் சேருது. இங்கே ஏறுற வண்டி இங்கே ஒரு 100 வண்டி ஏறுது, கீழே ஒரு 100 வண்டி வருதுன்னா மொத்தமாக 200 வண்டிகளுமே போய் கோல்டு வின்ஸில் நிற்கிது. அப்போ முக்கியமான டிராஃபிக் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு வின்ஸில் இறங்குறதுக்கு முன்னாடி சித்ரா சிக்னலில் இருந்தே உங்களுக்கு டிராஃபிக் ஆரம்பிக்குது. சித்ரா சிக்னல்லேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சதுன்னா அது நீலம்பூர் வரைக்கும் அந்த டிராஃபிக் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டு வின்ஸில் கொஞ்சம் ரோட்டை அகலம் பண்ணணும். இல்லைன்னா இந்த வே வந்து கோல்டு வின்ஸிலிருந்து நீலம்பூர் வரைக்கும் இன்னொரு ஃப்ளைஓவர் இந்த மேம்பாலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் பைபாஸில் வந்து ரோடு கொஞ்சம் விரிவடைஞ்ச ரோடாக இருந்தால் மட்டும்தான் மொத்தமாக வர்ற எல்லா வண்டிகளுமே அவங்கவுங்க வேலை போக முடியும். அதை விட்டுட்டு இவங்க ஸ்ட்ரைட்டாக வர்ற வண்டிகள் எல்லாமே ஒரே இடத்துல தான் சேருதே தவிர அதாவது சிட்டிக்கு சென்டர், அதாவது சித்ராவிலிருந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் சித்ராவிலிருந்து கோல்டு வின்ஸில் தான் ஏறுவாங்க, கோல்டு வின்ஸில் தான் இறங்குவாங்க. அந்த இறங்குற இடத்துல ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுது. இதுதான் மெயின் மைனஸே. பீலமேடு சிக்னலில் உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும். எப்பவுமே அங்கே வந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அந்த சிக்னல் கிடையாது. அதே முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா, போப்ஸு, பீலமேடு, லட்சுமி மில்ஸ் இந்த 4 இடங்களிலுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு தலைவலியாக்கக்கூடிய டிராஃபிக் சிக்னல்ஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போப்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் கிடையாது, பீலமேட்லேயும் டிராஃபிக் கிடையாது, அதே மாதிரி லட்சுமி மில்ஸ்லேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக் கிடையாது. 30 to 40% கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லலாம். கோயம்புத்தூரில் தொடக்கத்தில் இருந்ததுக்கு எவ்வளோ தலைவலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீலம்பூர்லேருந்து டிராஃபிக் வரும், சித்ராவிலிருந்து சித்ரா, போப்ஸு இதுலேருந்து ஃபுல் டிராஃபிக்காகி ஒரு தலைவலியே வந்துடும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிராஃபிக் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உப்பிலிப்பாளையத்தில் அந்த ரவுண்டான இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிற வண்டிங்க மேக்ஸிமம் பிரிஞ்சு போயிடுறாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் உப்பிலிப்பாளையத்துக்கு போய் சேர வண்டிகளும் சரி, அந்த ரவுண்டானா அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டானாலேருந்து வர்ற வண்டிகளும் சரி, பார்க்கெட்லேருந்து வர்ற வண்டிகளும் சரி, முன்னாடி வச்சுருக்கிற ரவுண்டானாவில் கொஞ்சம் டிராஃபிக் ஏற்படுது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது கோயம்புத்தூரின் இந்த பாலம் கோயம்புத்தூரின் இன்னொரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். அது இரவில் பார்க்குறக்கு அவ்வளவு ஜொலிக்குது. மேக்ஸிமம் ரைடர்ஸுக்கு இந்த பாலம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரமாகவே இரவு நேரங்களிலும் சரி பகல் நேரங்களிலும் சரி ரீல்ஸ் எடுக்கிறதுலேருந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. மேக்ஸிமம் மத்தியான நேரங்களில் காலையில் உங்களுக்கு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டிராஃபிக் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து உங்களுக்கு 8 மணி வரைக்கும் டிராஃபிக் இருக்கும். இப்போ ஒரு 30-40% கம்மியாகிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் வண்டிகள் பெருக பெருக டிராஃபிக்கோடைய நிலைமை இப்படி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கேற்ற மாற்று வழிகளை தான் பார்க்கணும். இன்னும் மெட்ரோ வரும்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகலாம். கோயம்புத்தூர் பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்குது. ஒரு தாட்டி கண்டிப்பாக இந்த ஃப்ளைஓவர் அதாவது ஜிடி நாயுடு மேம்பாலம் ஒரு தாட்டியாவது வந்து பார்த்துருங்க. கோயம்புத்தூரில் ரவுண்டானா, ராமநாதபுரம், திருச்சி ரோடுடைய மேம்பாலம், கவுண்டம்பாளையத்துடைய மேம்பாலம் இதையெல்லாம் காட்டிலும் இந்த அவினாசி ரோடு மேம்பாலம் மிக பிரம்மாண்டமாகவே இருக்குது. மக்களுக்கு மிக பயனுள்ளதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக் தட்டி விட்டுருங்க. நன்றி.